ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ எனக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் ரிசல்ட். ஓகேங்களா, ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்த ஒரு சூப்பரான அப்டேட்டோடு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது என்ன பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அப்டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நேற்று நான் போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன், சில மாவட்டத்துங்களுக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் வெளியிறதா சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நேற்று அப்டேட். ஓகேங்களா, இன்றைக்கி இப்போ என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, 2 மாவட்டத்துக்கான ரிசல்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறதா பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ சில மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வேக்கண்ட் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். சில மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா வேக்கண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியாக இருக்கிற சில மாவட்டத்துக்களை பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்திங்கன்னா எப்படியோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 மாவட்டத்துக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியிறதா பார்த்திங்கன்னா இப்போ அப்டேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா ஓகேங்களா. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா, இன்னும் சேல்ஸ்மேனுக்கான ஹால் டிக்கெட்டே இன்னும் வெளியிடல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேக்கருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கு தாமதம் ஆகும். ஓகேங்களா, ஏன்னு பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா சென்னைக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுவாங்க. பட் ஆனால் மற்ற மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கு பார்த்திங்கன்னா வச்சிட்ருக்காங்க. ஏன் இன்னும் வெளியிடல அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் சில பல வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரிசல்ட் வெளியிடலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 2 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, மற்ற மாவட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிசல்ட் பிறகு பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போயிட்டு உங்களுடைய நேம்லாம் பார்த்திங்கன்னா இருக்கா அப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்டுட்டாங்க, இப்போ உங்களுடைய பேர் அதில் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நீங்கள் மெசேஜ் மூலிமா கூட தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கீங்க பார்த்திங்களா, ஃபோன் நம்பர். அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும், மெயில் பண்ணுவாங்க. ரிசல்ட்லேயும் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட்லேயும் பார்த்திங்கன்னா விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்றது பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலயமா வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒதுக்கி இருக்க அந்த ரேஷன் கடையில் போயிட்டு ஜாப்க்கு பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அன்னிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாப் அப்படின்றது பார்த்திங்கன்னா தொடங்கும். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா யார் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, முதல் பட்டதாரி, ஃபஸ்ட் கிராஜுவேட், வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம தான் முதல் பட்டதாரி, கிராஜுவேட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கணவனால் கைவிட்டப்பட்டவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விதவை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர், அதாவது ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஆர்மிலேருந்து, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிலிட்ரிலேருந்து, அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா முன்னுரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸும் பார்த்திங்கன்னா ஜாப் வேக்கன்சி பொறுத்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. எப்படி நம்மளை பார்த்திங்கன்னா எடுப்பாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேல்ஸ்மேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் பேஸ்ட். நெக்ஸ்ட்டு பேக்கர் அப்படின்னா பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன் பேஸ்ட். நம்மளுடைய மார்க்கிலேருந்து பார்த்திங்கன்னா 50% மார்க். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு நம்ம போயிட்டுருப்போம் பார்த்திங்களா, ஸோ அந்த இன்டர்வியூவில் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் பார்த்திங்கன்னா அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா சரியான விடை கொடுத்தீங்களா இல்லையா, நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பயப்படாமல் பதில் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரியான இதுவெலாம் பார்த்திங்கன்னா அவங்க நோட் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா 50% மார்க், ரெண்டுத்தையும் வச்சு பார்த்திங்கன்னா 100%க்கான மார்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்டுட்ருப்பாங்க.
ஓகேங்களா. அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மந்த்தே 2024 முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிசம்பர் லாஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடறதா இருந்தாங்க. பட் ஆனால் மழை காரணமாக சென்னை மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூ இயர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்காக வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பொருட்களை வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் பொங்கல் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பொங்கலும் முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜனவரியோடைய லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா 2 மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி நிச்சயமாக வெளியிடுவோம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் விட்ட பிறகு தான் எந்தெந்த மாவட்டம் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட். ஸோ ரிசல்ட் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலில் வீடியோ வந்து மறக்காமல் அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் அதை பார்த்து ரிசல்ட் வந்துடுச்சா இல்லையா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.